ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு வீடியோ. மாட்டுப் பொங்கல் அன்றைக்கி இந்த வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தேன். ஆனால் கொஞ்சம் ஒரு நாள் தப்பிடுச்சு. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது ஏன் மாட்டுப் பொங்கல் அன்றைக்கி போடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாலே தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஏவி. ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத ஒரு சின்ன ஏவியில் பார்த்துடலாம். இப்போ பார்த்துட்டு வாங்க. Till I get up, time is barely on our side. I don't wanna waste what's left. The storms we chase are leading us. இப்போ தெரியுதா நான் ஏன் இதை மாட்டுப் பொங்கல் அன்றைக்கி இந்த வீடியோ போடணும்னு நினச்சேன் அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறவங்க. இந்த பெரிய முன்னழகு கொண்ட நடிகைகள் 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சதில்லை அப்படின்னு சொல்லி அவங்க அடிக்கடி காட்டிகிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கூட அந்த ஜாக்கெட் வழியாக அந்த முன்னழகு பிதுங்கிட்டு கீழே தெரியும். ஸோ உள்ளாடியே போடாமல் குலுக்கி காட்டக்கூடிய ஒரு வகையில் நம்ம மாளவிகா மோகன் இந்த வீடியோவில் போட்டிருப்பாங்க. அவங்களே போஸ்ட் பண்ணிக்கக்கூடிய வீடியோ தான் இதெல்லாம். இது மால்தீவ்ஸ் போனப்போ இந்த வீடியோவில் கரெக்டாக பாருங்கள். என்னோடய முதுகில் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். முன்னழகில் எதுவுமே உள்ளாட எதுவுமே போடல. ஸோ அப்படியே திரும்பி குலுக்கி காட்டுறேன் அப்படின்ற வகையில் தான் தன்னுடைய முன்னழகோட வடிவத்தை காட்டியிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் மாளவிகா மோகன் அப்படின்னாலே அவங்களோட முன்னழகு ஃபேமஸ் அப்படின்னு. ஸோ எந்த படத்துக்கு போனாலும் எந்த ப்ரமோஷன் பண்ணாலும் அந்த முன்னழகை மாம்பழத்தை பெரிய அளவில் காட்டி பண்ணுறது தான் நம்மளுடைய மல்லுவோடைய வேலையே. ஸோ இப்போ பாருங்கள், இழுத்து இழுத்து மூடுறாங்க, ஆனாலும் மூட முடியல. அந்த அளவுக்கு மாம்பழம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் எங்கே போனாலுமே அது ஓப்பனாக காட்டுவாங்க. அதை மூட ட்ரை பண்ணுறாங்களாம். ஸோ ஏன்னா காட்டக்கூடாதுன்ற மாதிரி மூட ட்ரை பண்ணுறாங்களாம். அப்படின்றது தான். ஸோ அந்த அளவுக்கு தான் நடிகை மாளவிகா மோகன் தன்னுடைய முன்னழகை நடிப்பு திறமையினால் வளர்ச்சி அடைஞ்சவங்க கிடையாது. ஸோ கவர்ச்சியின் மூலமாக தன்னுடைய மாம்பழத்தின் மூலமாகவே அதிக அளவு பட வாய்ப்புகளை வாங்கக்கூடிய நடிகைகளில் மாளவிகா மோகன் தான் ஃபஸ்ட்டில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்களுக்கு பெருசாக நடிப்பே வராது, கவர்ச்சி மட்டும்தான் இருக்குது. அந்த கவர்ச்சியின் மூலமாக கோடிகளில் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ ஹிந்திலேயும் ஒரு சில படங்கள் நடிச்சிட்ருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சீன்லாம் ஒரு ரேம்ப் வாக்கு, அந்த ரேம்ப் வாக்கில் கூட என்னுடைய மாம்பழம் தான் முன்னழகு தான் பெருசாக தெரியணும் அப்படின்னு சொல்லி எடுப்பாக இது லூஸாக கூட போடலாம். இந்த ஜாக்கெட்டை லூஸாக கூட போட்டு வரலாம். ஆனால் எடுப்பாக டைட்டாக போட்டு பிதுங்கி நிற்கணும். அது மாதிரி தான் ரசிகர்கள் பசங்கள்லாம் பார்த்து தெறிக்க விடுவாங்க. ஸோ இப்போ அடுத்த வீடியோவில் பார்த்து அந்த ஹீரோ சும்மா இருப்பான், நான் ஓட விட்டுட்டு அப்படியே பிடிச்சி இடது பக்கமாக வலது பக்கமாக அதை பிடிச்சி பசக்குன்னு அமுக்கி விட்ருவாங்க. ஸோ எப்படா சான்ஸ் கிடைக்கும் அழுத்தலாம் அப்படின்னு சொல்லி தான் நடிகர்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வாட்டமாக கொடுக்குற மாதிரியான ஒரு சீனை தான் டைரக்டர்கிட்ட அந்த ஹீரோ பேசியிருப்பான் போல். ஸோ இதே மாதிரி ஓட விட்டு பின்னாடி பிடிக்கிற மாதிரி பிடிங்க, ஆனால் உங்களுக்கு எங்கே பிடிக்கணுமோ அங்கே பிடிச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. ஸோ ஹிந்தியில் நடிச்சிட்ருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ ஹிந்தியில் நடிக்கும்போது சும்மா இருப்பாங்களா, எல்லா இடத்தையும் பதம் பார்க்குற மாதிரி உதட்டையும் பதம் பார்த்துட்டாங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் மாளவிகா மோகனுடைய ஃபர்ஸ்ட் லிப் லாக். ஸோ இதை பார்த்து தெரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் பேசுகிறதெல்லாம் மியூட்டில் போட்டு தெரிக்க விட்டுருங்க. மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஒன்றுக்கு சளைச்சதில்லை அப்படின்னு சொல்கிற விதத்தில் நெக்ஸ்ட்டு மாளவிகா மோகனுக்கு அப்புறம் மீனாட்சி சௌத்ரி. ஸோ மீனாட்சி சௌத்ரியோடைய முன்னழகு யாருது பெருசு அப்படின்னு சொல்லி ஒரு போட்டியே வைக்கலாம். அந்தளவுக்கு 2 பேருக்குமே அந்த அபரிவிதமான ஒரு வளர்ச்சி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மீனாட்சி சௌத்ரிக்கு தான் இருக்கிறதுலே பெரிய அளவில் இருக்குதுன்னு நினைக்கிறேன், விளைஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஆனால் அந்த விளைஞ்சிருக்கக்கூடிய மாம்பழத்தை சூப்பராகவே அதை வச்சு பிஸ்னஸ் பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி குலுக்கி காட்டுறதுலேருந்து எல்லாத்துலேயுமே படு பயங்கரமாக பிஸ்னஸ் காட்டிகிட்ருக்காங்க நம்ம மீனாட்சி சௌத்ரி. ஸோ நம்ம மல்லுவான மாளவிகாவும் மீனாட்சி சௌத்ரியும் 2 பேருக்கும் இடையிலான இந்த போட்டியில் யார் வின்னர் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். எனக்கு மீனாட்சி தான்ப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது நம்ம ரித்திகா சிங் ஒரு பாக்ஸர் பேசிக்கலி. ஸோ ஆனால் அவங்களுடைய முன்னழகே நம்ம ரசிக்கும்படியாக மாற்றிருக்கிறாங்க. அதுதான் ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம். ஸோ அவங்க போகக்கூடிய எல்லா ஃபங்க்ஷனுக்கும் இப்போ சமீபத்தில் தன்னுடைய முன்னழகு பெருசாக காட்டி அதை ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஸோ பட வாய்ப்பு அவங்களுக்கும் வேணும் இல்லையா, அவங்களும் சம்பாதிக்கணும் இல்லையா. ஸோ ஹிந்தின்னு சொல்லி பாக்ஸர்னு சொல்லி எவ்வளோ நாள் தான் ஒதுக்கி வைப்பாங்க. ஸோ கேரக்டர் ஆர்டிஸ்ட் தான் பெருசாக கிடைக்கல, கவர்ச்சி ரோலாவது கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய முன்னழகை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரியான சீன்ஸு, வீடியோஸு எல்லாமே ஐட்டம் சாங் எல்லாமே பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஸோ அவங்க எந்த அளவுக்கு நம்ம காட்டி வேலை பார்க்குறாங்களோ அந்தளவுக்கு நமக்கும் கண்டென்ட்டு, நமக்கும்
வேலைகள். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் வந்து ரொம்ப எதிர்பார்க்குறது இந்த மாதிரியான வீடியோஸ் தானே. ஸோ அதனால் ரசிகர்கள் கேட்குற விதத்திலே வந்து நடிகைகள் அவங்களும் காட்டுறாங்க. அதை வந்து கேப்சர் பண்ணி ஸ்லோ மோஷனில் எடிட்லாம் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து நம்ம சப்ஸ்கிரைபருக்காக கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோலேயே வந்து பார்த்தா அப்பட்டமாக தெரியும். ஸோ இதே எப்படியோ பஞ்சாபில் பிறந்து ஒரே ஒரு படத்தில் மட்டும்தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லி கான்ட்ராக்ட் சைன் பண்ண நடிகை தான் இவங்க அந்த இறுதிச் சுற்று படத்தில். ஸோ அதுக்கப்புறம் வரிசையாக வந்து படங்களில் வரவே அந்த தன்னுடைய பேஷனே விட்டுட்டு சினிமாக்குள்ளே வந்துட்டாங்க. பாக்ஸிங்கிற பேஷனே விட்டுட்டு. ஸோ அதுக்கப்புறம் சும்மா இருப்பாங்களா? சினிமாவில் வந்து இருந்தால் சாதாரணமாக மூடி இருந்தால் பழைக்க முடியுமா? அதை வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய முன்னழகை வந்து பெருசாக எல்லா இடத்துலையும் ப்ரொமோஷனுக்கும் சரி எங்கே போனாலுமே தன்னுடைய முன்னழகை வந்து அந்த கோடு தெரிகிற வகையில் ரித்திகா சிங் போட்டிருப்பாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவங்க போஸ்ட் பண்ணக்கூடிய ஜிம் வீடியோஸ், ஒர்க் அவுட் வீடியோஸ் எல்லாத்துலேயுமே குலுங்கல் வந்து எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ ரன்னிங் வீடியோஸ் போடும்போதும் சரி எல்லா வீடியோஸ்லேயுமே வந்து குலுங்கல் ரொம்ப 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 அதிகமாக இருக்கும். அதை ஸ்லோமோவில் பார்த்தீங்கன்னா தெறிக்க விடாமல் இருக்கவே முடியாது. ஸோ எனக்கு பேசிக்கலி ரித்திகா சிங்கோடைய மாம்பழங்கள் ரொம்ப அதிகமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ரீசெண்ட் டைம்ஸில். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வளர்ச்சியெல்லாம் கிடையாது. ஸோ இப்போ தான் வந்து இவ்வளோ வளர்ச்சி எங்கேருந்து வந்தது அப்படின்றது தெரியல. ஸோ பல இடமா அப்படின்றத நமக்கு நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்த்த 3 பேரில் நம்ம மல்லு, மாளவிகா மோகனா, ரித்திகா சிங்கா இல்லை மீனாட்சி சௌத்ரியா? ஸோ 3 in 1 எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு மாம்பழங்கள் அப்படின்றத நீங்கள் தான் சொல்லணும். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் அடிக்கடி கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த லிஸ்ட்டில் இதோட முடியல. இதோடுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய நடிகை தான் இந்த லிஸ்ட்டில் நம்ம அமலா பால். ஸோ புள்ள பொறுத்ததுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தன்னுடைய மாங்கனிகளை எந்த அளவுக்கு காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு இறக்கி காட்டி தன்னுடைய ஜாக்கெட்டை வந்து லோ நெக்காக போட்டு அந்த முன்னழகை வந்து அப்படியே காட்டுவேன் அப்படின்ற மாதிரியான விதத்தில் தான் வந்து கங்கணம் கட்டிட்டு திரிஞ்சிட்டு இருக்கிறாங்க அமலா பால். ஸோ அந்த வகையில் இவங்களும் வந்து லிஸ்ட்டில் சேர்ந்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து அபிராமி, சீரியல் ஆக்டர்ஸ் நம்ம மாமி அபிராமியும் வந்து சேர்த்து வச்சுருக்கேன். இது வந்து சும்மா அந்த கடைசியாக ஒரு கொசுறு கொடுப்பாங்கல்ல, ஏதாச்சும் பெருசாக வாங்கினா கொசுறு கொடுக்குற மாதிரி நம்ம அபிராமியை வந்து கொசுராக சேர்த்து வச்சுருக்கோம். ஸோ இவங்களை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ்ன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி வீடியோஸை பார்க்கணும்னா கண்டினியூ பண்ணோம்னா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. தயவு செஞ்சு நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு சப்ஸ்கிரைப் அந்த கிளிக்கின் மூலமாக எனக்கு அடிக்கடி மோட்டிவேட் ஆகி நான் நிறைய வீடியோஸ் கண்டினியூஸாக போட முடியும். ஸோ இந்த லிஸ்ட்டில் நெக்ஸ்ட்டு பார்க்குறது நம்ம பிரீத்தி. இந்த சிறுகடிக்க ஆசை லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த சீரியலில் நடிக்கக்கூடிய பிரீத்தி. ஸோ இவங்களே ஏன்டா இங்கே சேர்த்தேன்னா இவங்களுக்கும் வந்து அந்த மாட்டு பொங்கல் அளவுக்கு இருக்குது இல்லையா? ஸோ அதனால் நம்ம அந்த பொங்கல் அன்றைக்கி இந்த வீடியோவில் இவங்களையும் வந்து சேர்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு இவங்கள வந்து சும்மா கொசுராக வந்து இவங்களையும் சேர்த்துருக்கேன். அடிக்கடி அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம நிவேதாவும் வருவாங்க. ஸோ இந்த வீடியோ சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சுன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம நடிகைகளுடைய பெரிய மனசை வந்து பார்ட் 2ல் வந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் ஹைலைட்டாக பார்க்க வேண்டியது நம்ம மீனாட்சி சௌத்ரி, மாளவிகா மோகன் அண்ட் ரித்திகா சிங் அண்ட் முடிஞ்ச அமலா பாலையும் சேர்த்துக்கோங்க லிஸ்ட்டில். ஸோ இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு யார் பிடிச்சாங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை பொறுத்து பார்ட் 2 வீடியோ சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறவங்க டிஎம் பண்ணுங்கள். அண்ட் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஜாயின் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். அதன் மூலமாக நம்ம சேனலுக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.